15 வயசுலேயே சௌகாரம்மாக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்துல வந்து ஒரு குழந்தை, இந்த 3 மாத குழந்தைய வந்து கையிலே தூக்கிட்டு போவாங்க, தோல்லே போட்டுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடிஷன் போறது. பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, அங்க ஆடி இருப்பாங்க டான்ஸ். அப்பா பல துன்பங்களை வந்து சௌகார் ஜானகியம்மா அனுபவிச்சிருக்காங்க. 12-13 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோல வந்து அவங்க வந்து பேசுறதுக்கு போயிருக்காங்க. அந்த காலத்திலே இந்த தொகுத்து வழங்குவாங்கல்ல, அந்த நிகழ்ச்சி வந்து போயிருக்காங்க. ஒரு வறுமையான குடும்பம், அந்த சௌகார் ஜானகியம்மா வந்து நல்ல திறமையான ஒரு பெண்மணி. ஊடகத்துறையில சினிமால எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஈடுபாடு இருந்ததுனால அப்பவே வந்து தைரியமா ஆல் இண்டியா ரேடியோல போய் பேசியிருக்காங்க. சௌகாரம்மானா யார் சௌகாரம்மான்னு இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த படத்தை சொன்னா நான் வரும் தில்லு முள்ளு. சௌகாரம்மா ஒரு கேரக்டர் தான், 2 கேரக்டர் மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா பண்ணிருப்பாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பேரிழப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. சௌகார் ஜானகி அம்மா அவங்க வந்து மரணம் ஏற்பட்டிருக்கு. 70 ஆண்டுகால சினிமாவுக்கு சொந்தக்காரர்கள், பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி மலரும் நினைவுகள் எல்லாத்தையும் பற்றி பேசலாம். சொல்லுங்க சார். சௌகார் ஜானகி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆத்மா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 70 ஆண்டுகள் வந்து சினிமாவில் வந்து அவங்க பயணிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 94. 1931 பிறந்திருக்காங்க. 15 வயசுலேயே வந்து நடிக்க வந்தவங்க. இப்போ 2020 வரைக்கும் வந்து சந்தானம் நடிச்சார்ல பிஸ்கோத்னு ஒரு படம், அந்த படம் அதான் அவங்களுடைய கடைசி படம். அந்த படம் வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எத்தனை வருஷங்களாக வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. சௌகார் ஜானகி அம்மா அப்படின்னா எல்லாருமே சினிமாவில் பெரிய மரியாதை கொடுப்பாங்க. நல்ல படித்தவங்க, இங்கிலீஷ்லாம் ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது மூப்பு காரணமாக அவங்க வந்து காவேரி ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டில் இருக்கிற காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. மதியம் சுமார் 2 மணிக்கு இறந்து போயிட்டாங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் மூச்சு திணறல் எல்லாமே இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வயது மூப்பு காரணமாக தான். ஸோ டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியல, இறந்து போயிட்டாங்கிறது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான செய்தி. சினிமாவுக்கு வந்து ஒரு பேரிழப்பு. சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆண்டுகள் வந்து அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், எத்தனை 4 தலைமுறை நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட, சிவாஜியோட, கமலோட, ரஜினியோட, சிவகுமாரோட, ஜெய்சங்கரோட, முத்துராமனோட எல்லா நடிகர்களோடையும் நடிச்சிருக்காங்க. ஜெமினி கணேசனோட எல்லா நடிகர்களோடையும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த கமல், ரஜினிலேருந்து பல பேரோட நடிச்சிருக்கிறாங்க. நடிகை அப்படின்னா சௌகார் ஜானகி அம்மா சொல்லுவாங்க. அந்த காலத்தில் 70களில் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க சௌகார் ஜானகி அம்மா. அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப வந்து மாடர்னாக வெஸ்டர்னாக இருப்பாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் போடுறது, அவங்களுடைய மேக்கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மாடர்னாக இருந்திருக்கு. அவங்களுடைய பிஹேவியர் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வெல் பிஹேவ்டாக நடந்துப்பாங்க. ஒரு படப்பிடிப்புக்கு போனாங்கன்னா அவங்க தொந்தரவு கொடுத்ததா வந்து சரித்திரமே கிடையாது. சினிமா வந்து அந்த அளவுக்கு நேசிச்சாங்க, அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா லவ்வராக வந்து சௌகார் ஜானகி இருந்தாங்க. சௌகார் ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சில அவார்ட் ஷோஸ்ல எல்லாம் மேடைகளில் வந்து பேசலாம் செஞ்சாங்க. நல்ல உடல்நலத்தோடு தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்து வந்த பாதை, சினிமாவில் கடந்து வந்த பாதைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கடுமையான ஒரு பாதையாக இருந்திருக்கு. ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வயசுலேயே பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி அதுக்கப்புறம் சினிமாவுக்கு நடிக்க வந்த போது பல துன்பங்களை வந்து சௌகார் ஜானகி அம்மா அனுபவிச்சிருக்காங்க. 12-13 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து அவங்க வந்து பேசுறதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த காலத்திலே இந்த தொகுத்து வழங்குவாங்கல்ல, அந்த நிகழ்ச்சி வந்து போயிருக்காங்க. ஸோ ஒரு வறுமையான குடும்பம், அந்த சௌகார் ஜானகி அம்மா வந்து நல்ல திறமையான ஒரு பெண்மணி. அவங்க கலையில் வந்து அவங்களுக்கு பெரிய ஈடுபாடு, அதாவது இப்போ ஊடகத்துறையில் சினிமால எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஈடுபாடு இருந்ததுனால அப்போவே வந்து தைரியமாக ஆல் இண்டியா ரேடியோவில் போய் பேசியிருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல, இங்கிலீஷ்லாம் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு சௌகார் ஜானகி அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து சௌகார் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துட்டையும் மரியாதை நடந்துப்பாங்க, ரொம்ப எல்லாத்துட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க, மரியாதையாக நடந்துப்பாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் சிவகுமார் சார்லாம் சொல்லியிருந்தாரு. சௌகார் அம்மா பார்த்தீங்கன்னா எப்பயாவது அவங்களே உணவு தயாரித்து சிவகுமார் சார்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விருந்து கொடுப்பாங்களாம். அவங்களே தன் கையால் சமைச்சு சாப்பாடு போட்டு விருந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சினிமாவோட ஒரு ஒட்டி இருந்த ஒரு நடிகை, சினிமாவை மிக நேசித்த ஒரு நடிகை, சினிமாவை சுவாசித்த ஒரு நடிகை சௌகார் அம்மா. அவங்க இன்னைக்கு இறந்து போயிருக்காங்கிறது உண்மையாலுமே ஒரு வருத்தமான விஷயம்தான்.
ஓகே சார். அவங்க சினிமால கடந்து வந்த பாதைன்றதுன்றது ரொம்ப கடினமான பாதைன்னு. என்ன மாரி சார் அவங்க கஷ்டங்கள்லாம் எதிர்கொண்டாங்க? 15 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுங்க. 15 வயசுல அந்த காலத்துல எல்லாம் 15 வயசுல கல்யாணம் ஆயிருங்கிறது நெறைய 15 வயசுல, 12 வயசுல, 13 வயசுல கல்யாணம் ஆன செய்திகள், உடனே அடுத்த வருஷமே குழந்தை பிறந்த செய்திகள்லாம் நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில. இப்பதான் அதெல்லாம் இல்லாம போச்சு. அப்ப சவுகாரம்மா பார்த்தீங்கன்னா, 15 வயசுலயே சவுகாரம்மாக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் பண்ணி குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஒரே வருஷத்துல வந்து ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பயங்கரமான ஒரு வறுமை. குடும்பத்துல வந்து பயங்கரமான வறுமை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சவுகார் அம்மா தான் சம்பாரிச்சு போடணும் அப்படிங்கிற மாரி வந்து சவுகார் அம்மாவே தான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா வந்து ஆல் இண்டியா ரேடியோலலாம் அதுக்கு முன்னாடியே போனாங்க. அந்த ஒரு சின்ன அனுபவங்கள் இருந்து சில சில சின்ன சின்ன பத்திரிகைகள், கை பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. எழுத்து பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் கூட சில எழுத்துக்கள்லாம் கூட சிறுகதைகள், கவிதைகள்லாம் கூட எழுதியிருக்காங்க. ஸோ அதனால சவுகார் அம்மாக்கு வந்து கலை மீது ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. சினிமால எப்படியாவது ஒரு நல்ல நடிகையா வந்துடணும்னு கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடைச்சிரல. நெறைய ஆடிஷன்ஸ் போயிருக்காங்க. ஆடிஷன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, நடிக்க தெரியுமான்னு கேட்பாங்க. அந்த காலத்துல இருந்த படங்கள் ஏதோ ஒரு படத்த வந்து ரெஃபரன்ஸ் சொல்லி இந்த சீன்ல நடிச்சு குடுங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து ஆடிஷன் போற காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த 3 மாத குழந்தைய வந்து கையிலேயே தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா வந்து அத வீட்ல விட்டுட்டு போனா அது பாலுக்கு அழுகும் அப்படின்னும்போது யாரும் தாய்ப்பால் குடுக்க முடியாதுல்ல. அந்த 3 மாச குழந்தைய கையிலேயே தூக்கிட்டு தோள்லயே போட்டுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆடிஷன் போறது. அந்த குழந்தைய அங்க இருக்கிற யார்ட்டயாவது கையில குடுத்துட்டு அவங்க வந்து ஆடிஷன்ல நடிச்சு காமிக்கிறது. எனக்கு ஆடத் தெரியும், எனக்கு பாடத் தெரியும், எனக்கு நடிக்க தெரியும், எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு பல இடங்கள்ல வந்து கேட்டிருக்காங்க. மேடை நாடகங்கள்ல வந்து சவுகார் அம்மா நடிச்சிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள்ல வந்து சவுகார் அம்மா நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து சவுகார் அம்மாவுக்கு பெரிய ஒரு சினிமால ஒரு ஒரு பெரிய நல்ல பண்பட்ட நடிகையா ஒரு காலத்துல பேசப்படுறதுக்கு அதுவும் மேடை நாடகங்கள் ஒரு காரணமா இருந்துச்சு. அப்படி சவுகார் அம்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது சினிமால சாதாரணம் கிடையாது. அதுவும் அந்த காலத்துல இருந்தே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. தெலுங்குலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சவுகார் அம்மா முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்களுக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த முதல் வாய்ப்பே பெரிய வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. முத்தான ஒரு வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. அது எப்படின்னா, முதல் வாய்ப்பே கதாநாயகி வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஏன்னா, சவுகார் அம்மா பார்த்தீங்கன்னா, துருன்னு இருப்பாங்க. ஒரு மாரி வந்து அவங்களுடைய ஃபேஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். எல்லாருக்கும் பார்த்தா புடிக்கும். முதல் வாய்ப்பு எப்படின்னா என்.டி. ராமாராவ், அவர் ஆந்திரால சீஃப் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, ஆந்திரா சூப்பர் ஸ்டார் என்.டி. ராமாராவ் தான். அவரோட படத்துல தான் முதல் வாய்ப்பு வந்து சவுகார் அம்மாக்கு கிடைக்குது. இன்னும் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, என்.டி. ராமாராவுடைய முதல் படம், அதாவது கதாநாயகனா நடித்த முதல் படம், அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த படம் தான். அந்த படம் வந்து சவுகார் அம்மாக்கு அமைஞ்சது. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அந்த படத்துல நெறைய ஸ்பெஷல் இருக்கு. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட், பயங்கரமான ஹிட். அந்த படத்துல இருக்கிற சாங்ஸ் எல்லாம் பயங்கரமான ஹிட். அந்த படம் வந்து பேர் என்னன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த படத்தோட பேர் சவுகார். சவுகார் ஜானகி அம்மாவோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கரமஞ்சி ஜானகி தான் அவங்களோட உண்மையான பேரு. அவங்க சவுகார்ங்கிற படம், அந்த முதல் படம் வந்து சவுகார். சவுகார்ங்கிற படம் நடிச்சதுக்கு அப்புறம் அந்த முதல் படத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சவுகார் ஜானகின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்து சில பேரை வந்து அப்படி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, படத்தோட பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சவுகார் ஜானகிங்கிற பேரு அன்னைக்கு 15 வயசுல ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 94 வயசுல மறைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜானகி அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா சவுகார் ஜானகின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு பிரபலமான நடிகை. ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன்ல, அவங்க வந்து நம்ம பல பேரோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. பல கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள்ல நெறைய பேரோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சவுகார் அம்மா பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சினிமாவ தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. சினிமா, சினிமா, சினிமா அப்படின்னு சினிமாவ மட்டுமே நேசிச்சு வாழ்ந்திருக்காங்க. நெறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அதாவது 2022ல பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ அவார்ட், மத்திய அரசினுடைய உயரிய விருது. அது வந்து சவுகார் அம்மாக்கு வந்து குடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கலைமாமணி விருதுலேருந்து நிறைய அவார்டுகள், ஏகப்பட்ட அவார்டுகள் வந்து சவுகார் அம்மா வாங்கியிருக்காங்க. அந்த அவார்டெல்லாம் நம்ம பேசணும்னா அது ஒரு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பேச வேண்டியிருக்கும். எல்லா ஜென்ரேஷனோடையும் நல்லா பழகுவாங்க. அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்களா, ராதிகா, சுஹாசினி, ஊர்வசி, ரேவதி, இவங்களோடையெல்லாம் கூட ரொம்ப வந்து அம்மா வந்து அவங்க வயது ஜாஸ்தி. அம்மா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நேசித்து பழகுனாங்க சவுகார் அம்மாவை. காரணம் என்னென்னா ஒரு ஆட்டிடியூட் கிடையாது, ஒரு திமிர் கிடையாது, ஒரு ஆணவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாரும் நம்மளோட பிள்ளைங்க அப்படின்னு வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது வந்து 70 வருட சினிமா அப்படிங்கிறது எத்தனை சேலஞ்சஸ் இருக்கும்,
எத்தனை அவமானங்கள் இருந்திருக்கும், எத்தனை துன்பங்கள் இருந்திருக்கும், வேதனைகள் இருந்திருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சவுகாரம்மான்னு பேர் எடுத்ததுக்கப்புறம், சவுகார் ஜானகின்னு பேர் எடுத்ததுக்கப்புறம் அது எல்லாரும் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அந்த சோதனை காலத்தை கடந்து அதை வந்து அந்த இடத்தை அடையிறதுங்கிறது ஒரு சேலஞ்சு. அதெல்லாம் இந்த அம்மா வந்து தனியாக ஒரு பெண்ணாக இருந்து செஞ்சுருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆலமரமாக வந்து சவுகார் ஜானகி அம்மா இருந்திருக்காங்க. அந்த குடும்பமே அவங்களால தான் வாழ்ந்திருக்கு, அவங்களால தான் எல்லாமே நடந்திருக்கு. அப்படின்னும் போது ஒரு தனி மனுஷி அந்த குடும்பத்தையே வாழ வச்சிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே சவுகார் அம்மா அப்படின்னா உண்மையாலுமே நல்ல நினைவுகள், நிறைய நினைவுகள் இருக்கு. கிரேட் அவங்க. ஓகே சார், அவங்க சொன்ன மாதிரியே 70 ஆண்டு கால சினிமா வாழ்க்கை, அதில் வந்து தமிழ் சினிமாவிலையும் பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க. பல மலரும் நினைவுகள்லாம் நடந்திருக்கு. அது எதனா ரிவைஸ் பண்ணி சொல்லுங்கள் சார். இந்த மலரும் நினைவுகள் அப்படின்னா அவங்களுடைய படங்கள்லாம் எல்லா படங்களுமே நல்ல படங்கள். எதிர்நீச்சல்னு ஒரு படம் நடித்தாங்க, பாலும் பழமும் நடித்தாங்க, பார்த்தாலே பசித்தியும். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி கணேசன், சாவித்திரி நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து சவுகார் அம்மா நடிச்சிருந்தாங்க. இரு கோடுகள்னு ஒரு படத்தில் சவுகார் அம்மா நடிச்சிருந்தாங்க. இப்படி சவுகார் அம்மா வந்து நல்ல நல்ல படங்கள் நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக வந்து பாலச்சந்தர் வந்து சவுகார் அம்மாவை நிறைய அவருடைய படங்களில் பாமா விஜயம்னு ஒரு படம் வந்துச்சு, பாலச்சந்தர் படம் தான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வரவு 8 செலவு 10 இந்த குழந்தைங்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் பயங்கரமாக செலவழிப்பாங்க. பாலையா வந்து மாமனார் இருப்பார். மாமனாரோட சப்போர்ட்டாக குழந்தைங்களாம் வந்து பார்த்து பாடுவாங்க, வரவு 8 செலவு 10 அப்படின்னு. அந்த பாட்டில் வந்து எல்லாருடைய ரியாக்ஷனும் கட் பண்ணுவாங்க. அப்போ சவுகார் அம்மாவோட ரியாக்ஷன் கட் பண்ணும்போது ரொம்ப நல்லா எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதான் சொல்கிறேன்ல, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எந்த ரியாக்ஷன்னாலும் சவுகார் அம்மா வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அது பாமா விஜயம்லாம் சவுகார் அம்மா அப்படின்னா பாமா விஜயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய படம். அதே மாதிரி புதிய பறவை யாராலையுமே மறந்துருக்க முடியாது, சிவாஜி கணேசன். இது பாரோடைய அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ, அங்கே ஆடிருப்பாங்க டான்ஸு. அப்பா, சவுகார் அம்மா வந்து பின்னி எடுத்திருப்பாங்க. அந்த பாட்டும் மறக்க முடியாது, அந்த பாட்டில் நடித்த சவுகார் அம்மாவையும் மறக்க முடியாது, அந்த பாட்டுன்னா சிவாஜி கணேசனையும் மறக்க முடியாது. அப்படி ஒரு காலத்தாலும் அழிக்க முடியாத பாட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி மாலையிட்ட மங்கைன்னு ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்து மயக்கத்திலே கனவு கண்டேனே தோழி அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதுவுமே வந்து சூப்பர் சாங்கு. ஸோ நிறைய படங்கள் சவுகார் அம்மாவுடைய படங்கள் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். உயர்ந்த மனிதன் ஒரு படம், சிவாஜி கணேசனுடைய படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாணிஸ்ரீ வந்து சிவாஜி கணேசன் காதலிப்பார். அந்த படத்தில் அதுக்கப்புறம் அவங்க வாணிஸ்ரீயை வந்து அவங்க அப்பா சிவாஜி கணேசனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதல் பிடிக்காமல் எரிச்சு கொன்றுவார். ஒரு குழந்தை 3 மாத குழந்தை இருக்கும், வயிற்றில் வந்து ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தையோட செத்து போயிடுச்சுன்னு நினச்சிருப்பாங்க வாணிஸ்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுகார் அம்மாவை சிவாஜி கணேசன் கட்டி வைப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ட்ராமா, அது ரொம்ப பிரமாதமாக ஒரு ஃபேமிலி ட்ராமா. சிவாஜி கணேசன் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவார். சிவாஜி கணேசன் ஈக்குவலாக வந்து சவுகார் அம்மா வந்து அந்த படத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு படம் சொன்னால் யாராலையுமே மறக்க முடியாது. அதாவது சவுகார் அம்மானா யார் சவுகார் அம்மான்னு இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை சொன்னால் நான் வரும். காரணம் என்னென்னா தில்லுமுள்ளு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்மான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்த படம். அதை ரீமேக் பண்ணுறாங்க. பாலச்சந்தர் தான் அந்த படத்தை வாங்குறாரு. அந்த படம் தயாரிப்பாளர் பாலச்சந்தர். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் உடைய படம் அது. அதில் வந்து சவுகார் அம்மா ஒரு கேரக்டர் தான், 2 கேரக்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க, பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ரஜினியும் அதில் 2 கேரக்டராக நடிச்சிருப்பாரு. ஒரு ஆள், ஆமாம், ஒரு ஆள் ஈக்குவலாக சவுகார் அம்மா ஒரு ஆள். அவங்க பார்த்தீங்கன்னா மாறி மாறி நடிப்பாங்க. அந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, அது காமெடி. அந்த படம் ஃபுல்லாக விழுந்து விழுந்து சிரிச்சதுக்கு சவுகார் அம்மா ஒரு பெரிய காரணம்ப்பா. அது அப்பா என்ன கோஆபரேஷன் அந்த படத்தில். தில்லுமுள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுகார் அம்மாவோட பெஞ்ச் மார்க் படம். அதெல்லாம் அதை யாராலையுமே மறக்க முடியாதுங்க. அவ்வளோ காமெடி சென்ஸ். ஒரு ஹீரோயினாக அறிமுகமாகி நிறைய குணச்சித்திர வேடங்களில் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க, அம்மா கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க, பாட்டி கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு காமெடி கேரக்டரில் இவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அன்னைக்கு கோல்மால்ன்ற ஹிந்தி படம் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் இந்த சவுகார் அம்மாவோட கேரக்டரில் ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுகார் அம்மா நடித்ததில் 10% கூட நடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா சவுகார் அம்மா நடிச்சதையும் பார்த்தீங்கன்னா சவுகார் அம்மாவோட ஆக்டிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புது புது அர்த்தங்கள், அதான் சொன்னேன்ல, பாலச்சந்தர் நிறைய படங்களில் சவுகார் அம்மா பயன்படுத்தினார். அவங்களோட டேலண்ட்டை நல்லா தெரிஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரகுமான் சித்தாரா 2 பேரும் பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு போயிடுவாங்கல்ல. அந்த கோவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தங்கியிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு கப்புள்ஸாக, எனக்கு தெரிஞ்சு பூர்ணச்சந்திர ராவுன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அவரும் சவுகார் அம்மாவும் வந்து ஒரு ஓல்டு கப்புள்ஸாக நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரு நிறைய கேரக்டருங்க. சவுகார் அம்மா அப்படின்னா அவங்க நடித்த படங்கள் எல்லாமே நல்ல நல்ல படங்கள், தேர்ந்தெடுத்து நடித்த படங்கள், முத்து
அர்த்தவத்தான படங்கள் 400 படங்கள், அதாவது வந்து எல்லா லாங்குவேஜ், அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி 5 லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா 400 படத்துக்கு மேலே வந்து சவுகார் அம்மா நடிச்சிருக்கிறாங்க. ஸோ சவுகார் அம்மா அப்படின்னா அவங்களுடைய சாதனைகள் உண்மையாலுமே சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை சாதனைகள் பண்ண ஒரு ஒரு சாமானிய ஒரு பெண்மணி கிடையாது. அப்படி ஒரு அசாத்திய திறமை கொண்ட ஒரு ஒரு சக்தி. அதான் பாருங்களேன், அவங்க வயதுமே எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்க பாருங்க. 94 வருஷம் இன்னைக்கெல்லாம் வாழ முடியுமா நம்ம? அந்த 94 வயசுல உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப எவ்வளவு வந்து திடகாத்திரமா எங்கிருந்து எப்ப இருந்து உழைச்சிருக்காங்க. 12 13 வயசுல இருந்து உழைச்சவங்க 94 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா அந்த உழைப்பு, அந்த அன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த அதுதான் ஒரு ஒரு திடகாத்திரமான, ஒரு தைரியமான, ஒரு கான்ஃபிடென்ட்டா எதையும் பண்ண முடியும். ஒரு பெண்ணால எதுவும் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு உதாரணம் சவுகார் ஜானகி அம்மாவை சொல்லலாம். இறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஒரு நாள் வந்து தான் இறப்பு வரும். ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்படி ஒரு ஆத்மா, அதாவது இத்தனை படங்கள் நடித்து சினிமாக்காண்டியே வாழ்ந்து சினிமாக்காண்டியே எல்லாமே, சினிமா தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்த ஆத்மா உடல்நல குறைவு. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டு மூச்சு திணறல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவாச கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணி எப்படியாவது காப்பாற்றலாம்னு நினச்சாங்க. மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து, பேத்தி எடுத்து, பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்து, கொள்ளு பேத்தி எடுத்து, ஸோ நல்ல திருப்தியான ஒரு முழுமையான ஒரு முழு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் சவுகார் அம்மா போயிருக்கிறாங்க. ஸோ இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. ஆனால் சவுகார் அம்மா மாதிரியான ஒரு இறப்பு அது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சினிமா காதலர்களுக்கு, குறிப்பாக வந்து 70களில் சவுகார் அம்மா ஹீரோயினாக நடித்த அந்த காலகட்டத்தில் இருந்த இளைஞர்களுக்கு, அன்னைக்கு இருந்த இளைஞர்களுக்கு, அன்னைக்கு இருந்த ஒரு ரசிகர்கள் இருப்பாங்களா, அந்த மக்கள் நிச்சயமாக சவுகார் அம்மா மனசில் ஒரு நிமிஷமாவது நினைக்காம கடந்தே போக முடியாது. அப்படி ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் சவுகார் அம்மா. ஓகே சார், சொன்ன மாதிரி அவங்க செஞ்ச சாதனைகள்லாம் அவங்க மறைஞ்சாலும் அந்த சாதனையை மறைக்க முடியாதுன்ற ஒரு பதிவை சொன்னீங்க. அவங்க கை குழந்தையாக சினிமாவுக்காக அவங்க கை குழந்தைய கையில் வச்சுட்டு போராடினது, அவங்களோட சவுகாரமான அன்பா அழைக்கிறதுன்னு பல தகவல்கள் சொன்னீங்க சார். அவங்க ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.